இவ்வாளின் கூர்மை எனக்கு போதாது. சலாம் ஹுசூர். ஜோன்பூர் கோட்டையின் தலைமை காவலர் உங்களை காண வந்திருக்கிறார். வரச் சொல். மந்திரியாரே, என்னை வர சொல்லியிருந்தீர்களாமே? நீ சக்கரவர்த்தி அக்பரை சந்தித்தாயா? சந்தித்தேன். எதற்கு? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதற்காக. என்னுடைய அனுமதியின்றி அவரிடம் யாரும் எது குறித்து முறையாடக்கூடாது. இது எனது கட்டளையாகும். அதை மீறிய காரணம் என்னவோ இங்கிருந்து சென்றுவிடு. இந்த நிமிடமே உன்னை உனது பொறுப்புகளிலிருந்து விலக்கி வைக்கிறேன். என்னை நீக்கும் அதிகாரம் பாட்ஷாவிற்கு தான் உள்ளது, தங்களுக்கல்ல. என்னை எனது பதவியில் இருந்து மந்திரியார்கள் நீக்கிவிட்டார்கள். ஜலால் கான் ஜமாலுடன் சேர்ந்து தங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார் கான் பாபா. கான் பாபா, தாங்கள் கான் ஜமாலை அவரது பொறுப்பிலிருந்து அகற்றி விட்டீர்களாமே? ஆம், உண்மைதான். பொறுப்புகளிலிருந்து அகற்றும் அதிகாரம் ஷாகின் ஷாவுக்கு உள்ளது. அதை தாங்கள் தானே செய்ய வேண்டும் ஷாகின் ஷா. அதை செய்ய இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதிகம் பேசுவதை நிறுத்திவிட்டு நான் சொல்வதை கேள். கான் பாபாவை விமர்சிப்பதை பார்த்துக் கொண்டு அமைதியாக இருப்பதற்கு நான் ஒன்றும் பேடி இல்லை. இப்பொழுது நீ செய்த இந்த துரோகத்திற்கு உன் உயிர் போகக்கூட வாய்ப்புள்ளது. உன் நல்ல நேரம் எனக்கு உன் மீது சிறிது தயவுள்ளது. அதனால்தான் நீ இன்று இங்கிருந்து உயிரோடு செல்ல போகிறாய். எனது கான் பாபா உன்னை பொறுப்பிலிருந்து அகற்றினார் என்றால் உடனே நீ இங்கிருந்து சென்றிருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் என்னிடமே வந்து புகார் செய்தது உனது முட்டாள்தனம். இங்கிருந்து சென்றுவிடு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜலாலுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஆமேரிலிருந்து நமது ஒற்றர் ஒரு முக்கியமான தகவல் கொண்டு வந்திருக்கிறார். ராஜபுத்திரர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்களாம். ராஜா பார்மல் தனது மகனான பகவான் தாஸை அடுத்த ராஜாவாக்கிவிட்டாராம். அதன் காரணமாக தனது அண்ணன் மகன் சுஜாமல் எதிரியாகிவிட்டார். விழாவை காரணமாக வைத்து நமக்கு எதிராக சூழ்ச்சி நடக்கிறது. கான் பாபா, எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்று எனது வாளை கூர்மையாகத்தான் வைத்துள்ளேன். தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். இந்த விஷயத்தை நாம் கண்டுகொள்ளாமல் விடுவதுதான் நமக்கு நல்லது. ஷரீஃபுத்தீனின் தகவல்கள் சரியாக இருக்கலாம், ஆனால் முழுமையான தகவல் அல்ல. ராஜபுத்திரர்கள் படைகளை திரட்டுவது உண்மைதான், ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தங்களது பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து உறவுகளை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் ஷாயின்ஷா, ஒருவேளை ராஜபுத்திரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் அசைக்க முடியாத ஒரு பெரிய மலை போல் அவர்கள் உருவாகி விடுவார்கள். ஆனால் இந்த ஜலால் தனது வாளை சுழற்றும் பொழுது மலைகள் கூட பயந்து வழிவிடும். இனி ஒரு வழிதான் உள்ளது, யுத்தம். தங்கள் உணர்வுகள் பாராட்டுக்குரியது, ஆனால் தற்சமயம் யுத்தத்தை குறித்து யோசிக்க கூடாது. சரியான தருணத்திற்காக காத்திருக்க வேண்டும். அந்த பொறுப்பை தாங்கள் என்னிடம் விட்டுவிடுங்கள். இப்போது நான் ஜோன்பூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். தாங்கள் இங்கு பாதுகாப்பாக இருங்கள். குதாஃபிஸ். குதாஃபிஸ். இப்பொழுதுதான் என் பூஜையை முடித்தேன் அம்மா. தாங்கள் என்னை அழைத்தீர்களாமே, கூறுங்கள்.
எதற்காக என்னை அழைத்தீர்கள்? அது என்னவென்றால் இன்று உன் பெற்றோர்களின் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை ஜோதா. அதை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அழைத்தேன். தங்களை இப்படி மகிழ்ச்சியாக பார்க்கும் பொழுது எனக்கும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் அதற்கு என்ன காரணம் அம்மா? நீதான். நானா? ஆம் ஜோதா, உனது தந்தை உனக்கு வரன் பார்த்து விட்டார். நீ ஆசைப்பட்டவாறே உனக்கு ஒரு வரன் அமைந்திருக்கிறது. அவர் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வார். வீரன், அழகானவன். நம் ராஜபுத்திரர்களிலேயே அவருடைய பேருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்றால் முகலாயர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடியவர். வீரமும் தீரமும் மிக்கவர். அதைவிட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? உன் தந்தை யோசித்துக் கொண்டுதான் இருந்தார். அவர்களிடம் நாம் கேட்கும் முன்பே அவர்களை பெண் கேட்டு ஓலை அனுப்பினார்கள். வேறென்ன சொல்ல முடியும்? சரி, தாங்களே சொல்லுங்கள். நான் என் கையில் மருதாணியை கொண்டு யார் பெயரை எழுத வேண்டும்? ராஜா சந்திரபான் சிங்கின் மகன் சூரியபான் சிங். தங்களுக்கு எந்த ராஜகுமாரர் இந்த ஹாரத்தை கொடுத்தாரோ அவரைத்தான் சுகன்யா அக்கா விரும்புகிறார். அவர் பெயரையும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருப்பாயே. ராஜா சூரியபான் சிங். சுகன்யா, நான் சொல்வதை கேள். சுகன்யா, நில். சுகன்யா, சுகன்யா. बचपन साथ में खेल्या कूद्या எனக்கு ஜடையை பின்னி விடு. साथ संसार पूजे देव भी रिश्ता ने ओ बहन बहन रो சுகன்யா, நீ கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் அல்லவா? உன்னிடம் சொல்லி இருக்கிறேனே, நான் அம்மாவிடம் பேசுகிறேன் என்று. என்ன இவ்வாறு சிரித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் உன்னை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ இன்னும் என்னிடம் என்னவெல்லாம் பறித்துக் கொள்ளப் போகிறாய்? நீ பேசுவதற்கு என்ன பொருள்? என்னவா? உரிமைகளை பறித்துக் கொண்டு எனக்கு உதவி செய்வது போல் நீ நடிக்கிறாய். இங்கே பார், பணிப்பெண்கள் எனக்கு சேவை செய்யக்கூட உரிமை இல்லையா? இதை ஞாபகம் இருக்கிறதா? இது உன்னுடைய வளையல்கள். என்னுடையதல்ல. நமக்குள் என்ன வித்தியாசம் இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. அதனால்தான் எனக்கு பிடித்த வளையல்களை நீ எடுத்துக்கொண்டாய் ஜோதா. ஆனால் நான் அதை அணியவில்லை அல்லவா? நீ அணிந்ததை நான் அணிந்தால் நான் தாசியாக இருப்பேன். ஆனால் நான் அணியவில்லை அல்லவா? அதனால்தான் என் மேல் கருணை காட்டினாய். கருணைக்கும் பாசத்திற்கும் வித்தியாசம் உள்ளது சுகன்யா. ஆதரவற்றவர்கள் மீதுதான் கருணை காட்ட முடியும், நம்மவர்கள் மேல் அல்ல. அவ்வாறு செய்தால் தானே அனைத்தையும் சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியும். வளையல்களாக இருக்கட்டும், இல்லை குங்குமமாக இருக்கட்டும். சுகன்யா, நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? நான் இரண்டாவதாக பிறந்ததற்கு மீண்டும் தண்டனை அனுபவிக்கிறேன் அம்மா. அது என்ன தண்டனை? ராஜா சூரியபான், அந்த ராஜகுமாரனை நான் தான் திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன், இந்த ஜோதா அல்ல. அவர் இப்பொழுது ஜோதாவை தான் திருமணம் செய்து கொள்ள போகிறார். சுகன்யா, உனக்கு பிடித்திருக்கிறதா அல்ல அவளுக்கு பிடித்திருக்கிறதா என்பதல்ல விஷயம் ஜோதா. விஷயம் என்னவென்றால் சூரியபான் சிங்கிற்கு உன்னைதான் பிடித்திருக்கிறது. இந்த திருமணம் உன்னுடன் தான் நடக்கும்.
இந்த மருந்தை குடியுங்கள் தந்தையே. இந்த மருந்துக்கு அவசியமே இல்லை மகனே. நேரம் காலம் கூடி வரும்போது எவ்வளவு அருமையாக இருக்கிறது. நாம் ஆசைப்பட்ட வரன் அது தானாக அமைந்ததில் எத்தனை ஆனந்தம். ராஜா சூரியபான் சிங் மட்டும் நம்மோடு கைகோர்த்து விட்டால் அனைத்து ராஜபுத்திரர்களும் நம்மோடு இணைந்ததற்கு சமம். இந்த விழாவிற்கு பிறகு நான் நிச்சயம் இந்த அறிவிப்பை வெளியிடுவேன். ஜோதாவின் திருமணம் இனிதே நடைபெறும். திருமணத்திற்கு பின்பு முகலாயர்களுக்கு நம்மை தெரியும். ராஜபுத்திரர்களின் தலையை கொய்யலாம், ஆனால் தலை வணங்கச் செய்ய இயலாது. தந்தையே வெட்டுப்பட போவது தங்கள் எதிரியின் தலையை. இதை பருகுங்கள். கிடைக்கப் போகும் வெற்றியை கொண்டாடுவதற்கு தங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆமீரின் திருமகளே எனக்கு மருந்தை தரும்போது அதை எப்படி என்னால் மறுக்க இயலும்? பருகுங்கள். பார்த்தீர்களா, மகனை விட மகளுக்குத்தான் அதிக அதிகாரம் உள்ளது. காரணம், மகள் தந்தை வீட்டில் விருந்தாளி போல கொஞ்ச காலமே இருக்கிறார். ஆனால் மகனோ வாழ்நாள் முழுவதும் தலை மீது அமர்ந்து கொள்கிறானே. தந்தையே, நான் தங்களிடம் சற்று தனிமையில் பேச வேண்டும். சொல் மகளே, நீ என்ன சொல்ல வந்தாய்? நான் பல்லக்கை பற்றி சொல்ல வேண்டும் என்று வந்தேன். பல்லக்கா? சூரியபான் வீட்டிற்கு செல்லும் பல்லக்கை பற்றி. அதுபோல் மற்றொன்று இருக்காது. அது தங்கத்தால் செய்யப்பட்டு வைரத்தால் அலங்கரிக்கப்பட்டது. இதுவரை எந்த ராஜபுத்திர அவையிலும் காண முடியாத, செய்யப்பட்டிராத அற்புதமான அழகான பல்லக்கு. என்னை நம்பு மகளே. அந்த பல்லக்கில் சுகன்யா அமர்ந்திருப்பாள். அவள் ராஜா சூரியபானை நேசிக்கிறாள் தந்தையே. நீ மகளாக இருந்து எனக்கு மருந்தளித்தாய். ஒரு தந்தையாக அதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நீயோ ராஜகுமாரியாக பேசுவதாக இருந்தால் நான் ராஜாவாக இருந்து கட்டளையிட நேரிடும். ஆனால் இது தங்கள் மகளை பற்றிய விஷயம் அல்லவா? நான் உனக்கு உயிர் கொடுத்த தந்தை, நாட்டிற்கும் அரசன். ஒரு தந்தையின் கடமை என்னவென்றால் தனது மகளின் விருப்பத்தை கேட்டு அறிந்து கொள்ளுதல். அதேபோல் ஒரு அரசனின் கடமை என்னவென்றால் தனது மக்களுக்கு எது நன்மையோ அதை பற்றியே சிந்திப்பது. ஆனால் என் கடமை என் தங்கையின் நன்மையை பற்றி யோசிப்பது. மூத்த மகள் இருக்கும் பொழுது இளைய மகளுக்கு திருமணம் செய்வதென்பது இதுவரை ராஜபுத்திர பரம்பரையிலேயே கிடையாது. இதில் இன்னொரு விஷயம், சூரியபான் சிங்கும் உன்னைத்தான் விரும்புகிறார், சுகன்யாவை அல்ல. எவ்வாறு நடக்கவில்லை என்று என்னை நானே ஏமாற்றிக் கொள்வது? நான் சுகன்யாவின் ஆசையை நிராகரிப்பது எவ்வாறு தந்தையே? உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்திருப்பதால் அனைத்து முடிவையும் நீயே எடுக்கலாம் என்று எண்ணாதே ஜோதா. உனக்கு நான் கொடுத்திருக்கும் சுதந்திரம் ராஜபுத்திர வம்சத்தில் இதுவரை எந்த இளவரசிக்கும் கிட்டியதில்லை ஜோதா. நான் விரும்புவது கூட உன்னுடைய திருமணம் ராஜா சூரியபான் சிங்குடன் தான் நடக்க வேண்டும். எனது மகளை பற்றி சிந்தித்தால் மட்டும் போதாது, ஆமேரில் இருக்கும் அனைத்து மகள்களை பற்றியும் நான் சிந்திக்க வேண்டும். இன்று முதல் முறையாக ராஜகுமாரியாக பிறந்ததற்கு நான் வருத்தப்படுகிறேன் தந்தையே. நான் ஆமேரில் சாதாரண பிரஜைக்கு மகளாக பிறந்திருந்தால் தன் மகள் என்று தந்தை யோசித்திருப்பார். ஆனால் என் தந்தையோ அப்துல், இந்த அடிமையை மன்னியுங்கள் உசூர். இப்பொழுது நாம் எங்கு செல்லப் போகிறோம்? ஆமீரில் கால் வைப்பதற்காகவும் ராஜபுத்திரர்களின் வீரத்தை அருகில் இருந்து பார்க்கவும். என்ன, ஆமீரா? ஆனால் ராஜபுத்திரர்கள் தங்கள் மகள்களின் அழகை மகுடத்தில் மறைத்து வைத்திருப்பார்கள் என்று கேள்விப்பட்டேன். யுத்தத்திற்கு முன்பாக ஆமீருக்கு செல்லக்கூடாது என்று கான் பாபா எச்சரித்திருக்கிறார் அல்லவா? தங்களை யாராவது அடையாளம் கண்டுவிட்டால்? ஜஹீர், கூறுங்கள் சைன்ஷா. எனது பயணத்திற்கு ஏற்பாடு செய். ஆனால் சைன்ஷா, கான் பாபா இல்லாத சமயத்தில் தங்களை பற்றி கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்வது? நான் வேட்டைக்கு சென்றதாக கான் பாபாவிடம் கூறுங்கள். ஜஹீர், கூறுங்கள் சைன்ஷா.
ஷஹன்ஷா! பாம்பு ஷைன்ஷா, தங்களை அது தீண்ட வந்தது. நான் உனது விசுவாசத்தையும் புத்திசாலித்தனத்தையும் எண்ணி பெருமைப்படுகிறேன். நீ ஒரு சிறந்த சிப்பாய். தங்களை பாதுகாப்பது என்னுடைய கடமையாகும். உனது உணர்வு எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் நீ என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கான் பாபா இங்கு திரும்புவதற்கு முன் நான் நலமுடன் இங்கு திரும்பி வந்து விடுவேன். ஆகட்டும் ஷைன்ஷா. ஆமீர் என்னை அழைக்கின்றது. ஆனால் அது ஏன் என்று எனக்கு புரியவில்லை. ஏனோ அது என்னை கவர்ந்து இழுத்துச் செல்கிறது. இந்த தீபத்தின் சுடர் என் மனநிலையை பிரதிபலிக்கின்றது. இது ஒரு நீண்ட பயணம். எனது ஆவலின் மிகுதியால் இரவது பகலது என்று எனக்கு புரியவில்லை. ஒரு பக்கம் தந்தையும் தாயும் ராஜா சூரியபானை பற்றி பாராட்டிக் கொண்டிருக்க, மறுபக்கம் சுகன்யா என் மீது கோபமாக இருக்கிறாள். ஆனால் நான் தந்தையின் வார்த்தையை மீற முடியாமல் தவிக்கின்றேன். நான் எதிரியை பற்றியோ மாறி வரும் சூழலை பற்றியோ கவலைப்படவில்லை. என் மனதில் இருப்பது ஒன்று மட்டுமே. அது அந்த ஆமீரை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான். இதுதான் என் லட்சியமும் கூட. எனது பாதங்கள் இப்பொழுது ராஜபுத்திரர்களின் மண்ணை தொடுகின்றன. இதன் பொருள் ராஜபுத்திரர்களின் ராஜ சிம்மாசனம் என்னை அழைக்கிறது. என் நிலை இவ்வாறு இருக்க ஆமீரில் திருவிழா களை கட்டியுள்ளது. ஆமீர் முழுவதும் வண்ணமயமாக உள்ளது. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை. நான் வணங்கும் கிருஷ்ணர் எனக்கு பலத்தை கொடுக்கிறார். அவர் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. ஆமீரின் முதல் தரிசனம் எனக்கு கிடைத்துவிட்டது. இனி அந்த ராஜகுமாரியை மட்டும்தான் சந்திக்க வேண்டும். இன்று திருவிழாவின் இறுதி நாள். ஆனால் எனக்கோ இதுதான் ஆமீரில் முதல் நாள். இன்று திருவிழா உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டது என்று நினைக்கிறேன். நாம் என்ன செய்யலாம் ஷாயின்ஷா? இந்த ராஜபுத்திரரின் மண்ணுக்கு இந்த ஜலாலின் சலாம். இந்த ஜலால் உன்னை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கின்றான். ஆமீர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறதல்லவா? எனக்கு ஏதோ நரகம் போல் தோன்றுகிறது. அப்படி என்றால் அந்த நரகத்திற்கு நான் மட்டும் செல்கிறேன். நீ எனது வாளுடன் இங்கேயே பத்திரமாக இரு. ஜஹாபனா!